நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Get out. என்ன? ஸ்ருதி, நீ எனக்கு முதல்லயே தெரியும் நீங்க இப்படிதான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். முதல்ல என்ன கூப்பிட்டீங்க, அப்புறம் திட்டினீங்க, இப்ப இறங்குன்னு வேற சொல்றீங்க. ஏன் இறங்க சொன்னா டவலை மாத்திட்டு போய் துப்பட்டாவை போட்டு வா. எனக்கு என்ன டவலுக்கும் துப்பட்டாக்கும் வித்தியாசம் தெரியாதா என்ன? இது துப்பட்டா இல்லையா? Unbelievable. நீங்க எழுதிக்கிட்டீங்கல்ல? வேற என்ன? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. வேற ஏதாவதுனா நீங்க ஸ்ருதி கிட்ட பேசுங்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஸ்ருதி கிட்ட கொடுக்குறேன். ஸ்ருதி, நீங்க பேசுங்க. கொடுங்க. வணக்கம், சொல்லுங்க. நீங்க எழுதிக்கிறீங்களா? காஜு கத்லி வேணும், ஹல்வா வேணும், குலாப் ஜாமுன் வேணும், ரசகுல். அக்கா, நான் ஒரு மீட்டிங் போறேன், கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன். சரி, நீங்க ஹல்வா நோட் பண்ணீங்களா இல்லையா? என்னங்க அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்க, எழுதலனா எப்படி? கொஞ்சம் நீங்களும் கரெக்டா எழுதணும்ல. சரி, அப்புறம் சரிங்க, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இல்லைங்க, கடைசியா எந்த ஸ்வீட்டை சொல்லிட்டு இருந்தேன்? இவரு எனக்கு நேரம் சரியில்லை, அதனால ஏதோ ஆபத்து வரும்னு சொல்லிட்டு இருந்தாரு. பண்டிதர் ஏதாவது பரிகாரம் சொன்னாரா? புரோகிதர் ஐயா என்ன சொன்னார்னா, நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுமா. அப்புறம் என்ன விரதம் இருக்க சொன்னாரு. ஒயிட் கலர் ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னாரு. என்னங்க, நீங்க என்னங்க பண்ணிருக்கீங்க? நான் வேண்டான்னு சொல்லியும் நீங்க கேட்காம. அட என்ன ராணியம்மா, நீ ஏன் இப்படி திட்டிட்டு இருக்க? என்ன காரணம்னு சொல்லு. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இப்படி வெள்ளை கலர் ட்ரெஸ் போடாதீங்கன்னு. அவ்வளவு சொல்லியும் நீங்க என் பேச்ச கேட்கல. நான் உங்களை கவனிச்சுக்கிறதுல ஏதாவது குறை வச்சிருந்தேன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? நான் உங்ககிட்ட வெள்ளை கலர் ட்ரெஸ் போடாதீங்கன்னு சொன்னா கேட்காம அதை போட்டுட்டு வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, முதல்ல போய் நீங்க வேற ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க, இல்லனா உங்களை இங்க இருந்து வெளியே போக விட மாட்டேன். நான் சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்களா? சின்ன விஷயத்தை எப்படி பெருசுப்படுத்தினாங்க பாத்தீங்களா? நீங்க இதையெல்லாம் பார்க்கணும்னு நான் நினைக்கல ஸ்ருதி. ஆனா நீங்க இப்ப வரீங்களா இல்லையா? என்னங்க பண்றீங்க? ராணி அம்மா பேசுற விதம் என்ன என்னவோ ரொம்ப காயப்படுத்துது. ஒரு சில நேரங்கள்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்படி இந்த மாதிரி நான் இருக்க முடியும்னு எனக்கு புரியல. 4 பேருக்கு மத்தியிலையாவது
என்ன ஸ்ருதி கிளம்பிட்டீங்களா? அஞ்சலி, அது வந்து நான் எல்லார்கிட்டயுமே பேசிட்டேன். அப்புறம் அதுவும் லிஸ்ட் அந்த டேபிள் மேல வச்சிருக்கேன். சரி. நான் வரேன். ஸ்ருதி, நாளைக்கு புடவைக்காரங்க வராங்க. அது வந்து என்னன்னா, பாட்டிக்கு கோயம்புத்தூர் சாரீஸ் தான் வேணுமா. அதோட கோயம்புத்தூர் சாரீஸ பத்தி உங்களை விட வேற யாருக்கும் தெரியாதுல்ல. அதனால கண்டிப்பா நீங்க நாளைக்கு வந்துடணும். சரியா? நான் உங்ககிட்ட வெள்ளை கலர் ஷர்ட் போடாதீங்கன்னு சொன்னா, ஆனாலும் நீங்க போட்டுட்டு வந்திருக்கீங்க. என்னாச்சு ஸ்ருதி? உங்களை இங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? சின்ன மறுபடியும் உங்ககிட்ட சண்டை இல்ல, போட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நாளைக்கு வந்துடுறேன். நாளைக்கு நீங்க வரும்போது உங்க தொண்டையை கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க. நாளைக்கு உங்க தொண்டை நல்லா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா நாளைக்கு நீங்க கத்தி கத்தி பேசணும்ல. ஏன் அந்த மாதிரி? நம்ம புடவைக்காரர் இருக்கார்ல, அவருக்கு காது கொஞ்சம் கம்மியா கேக்கும். அதனாலதான். அப்ப சரி, நான் கிளம்புறேன் அஞ்சலி. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. நீங்க ஏங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? என்ன இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? ஏன் என்ன இப்படி நீங்க கோவப்படுத்துறீங்க? உங்களுக்கு தான் தெரியும்ல, எனக்கு இந்த கோவம் கேவலம் சுத்தமா பிடிக்காது. இதெல்லாம் சகஜம் தானே ராணியம்மா? ஏன்னா நீ என்ன திட்டும் போதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைஃப்ல ரொமான்ஸ் கண்டினியூ ஆகணும்னா அதுக்கு இந்த மாதிரி சண்டையெல்லாம் வந்துதாகணும். இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். இந்த உலகத்திலே ரொம்ப பெஸ்ட் ஹஸ்பண்ட். எங்க அஞ்சலியால மட்டும் முடியும்னு சொன்னா மாப்பிள்ளைக்காக தினமும் ஒரு சாமிக்கு விரதம் இருப்பா. இவரே உட்கார வச்சு பூஜையும் பண்ணுவா. நான் உங்ககிட்ட சொன்னல, இப்படி வெள்ளை கலர் ஷர்ட் போடாதீங்கன்னு. ஆனாலும் நீங்க என் பேச்ச கேட்க மாட்டீங்களா? நீங்க போய் முதல்ல வேற ஷர்ட் போட்டுட்டு வாங்க, இல்லைன்னா உங்களை எங்கேயும் நான் போக விட மாட்டேன். அஞ்சலி உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க இல்ல? அவங்க ஏன்? இல்ல இல்ல, அவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு ரொம்ப நாளா அவங்கள தெரியும். அவங்கள பத்தி நான் ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கணும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம அஜயோட மேரேஜ பத்தி நான் நைட் ஃபுல்லா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேங்க. ஒரு செகண்ட் கூட என்னால ஒழுங்கா ஸ்லீப் பண்ண முடியல. அரே வா, அப்படின்னா கல்யாண வேலையெல்லாம் நீ எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? தயவு செஞ்சு நீங்க ஷட் அப் பண்ணிக்கங்க. நான் ஒண்ணு மேரேஜ் ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி வரி பண்ணிக்கல. அப்புறம் அந்த ஸ்ருதியோட அக்கா நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா அதனால ஏற்பட போற நஷ்டத்தை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் நான் இத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்னா என் கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் வந்துரும்ல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர போற கெஸ்ட நான் எப்படி வெல்கம் பண்ணுவேன் சொல்லுங்க? இப்ப எதுக்கு நீ சும்மா டென்ஷன் ஆகிட்டு இருக்க? விருந்தாளிங்க வர்றது ஒண்ணும் உன்னோட டார்க் சர்க்கிள்ஸ் பாக்குறதுக்காக இல்ல. நட. நான் உங்ககிட்ட ரோஜா பூலாம் ரெடி பண்ணி வைக்க சொன்னல, பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் உதிரி பூவும் வாங்கிட்டு வர சொன்னல, கொஞ்சம் போய் எல்லாம் ரெடியா இருக்கான்னு பாருங்களேன். போங்க. நான் வேற எதையும் மறக்கலையே, ஏதோ மறந்த மாதிரியே இருக்கு. Yeah, things just look okay. ஒரு தடவை நாம அவங்க கிட்ட இந்த தடவை அவன் கிட்ட சரியா கேட்டு பாருங்க. அவன் எத்தனை மணிக்கு வரானா? கிட்னி அத கிட்னில இருந்து தானே இப்ப வர போறான். பறந்து வர போறான்ல. என்ன பேசுற? யாரோட கிட்னில இருந்து ஏரோப்ளேன் வருதுங்கற? யாரோட கிட்னின்னு கேட்டா என்ன அர்த்தம்? கிட்னி ஆளுங்களோட கிட்னி தான். அண்ணா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. நம்ம உடனே ஒண்ணு பண்ணலாம். இங்க இருந்து பேசாம எஸ்கேப் ஆயிடலாம். இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அவ்வளவுதானே. வாட்? அண்ணா இன்னைக்கு யார் வராங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு என்ன டேட்? ஓ காட், ஐ ஃபர்காட். ஆனா அவனுக்காக நான் கார் கூட அனுப்பலே. நோ டோன்ட் வரி அபௌட் தட். நான் கார் அனுப்பிச்சிட்டேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன்.
ஃப்ளைட் எப்போ வருது அஜய்? Um, வா கிளம்பலாம். யா போலாம். புரியல உங்களுக்கு? புரியல. அத கிட்னின்னா அதான் அந்த அந்த கங்காரு ஜம்ப் ஆயிட்டே இருக்குமே, குழந்தை கூட இங்கேயே இருக்குமே. ஐயோ அம்மா, அது சிட்னிமா. இதுதானா? சிட்னியை நீ கிட்னியா மாத்திட்டியா? இப்ப நான் சொன்னதுல அப்படின்னு தப்பு இருக்கு? அது ஒரு சின்ன மிஸ்டேக் தானே, இதுக்காக எனக்கு தண்டனை வாங்கி தர போறீங்களா? ரிலாக்ஸா இருங்க அத்தை, அவன் வந்துருவான். அஜய் கூட இந்த மாதிரி பாரின் ரிட்டர்னா இருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்ப என் வீட்டுக்கு ஒரு பாரின் பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லுவா, மாம் நான் தான் உங்களோட டாக்டர் இல்லா. நைஸ் லவ்லி இந்தியா. அவ என்ன பார்த்து பியூட்டிஃபுல் மதர் இன்லான்னு சொல். ஆனா எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, இந்த மாதிரி எல்லாம் நடக்க போறதில்ல. ஓகே, நாங்க கிளம்புறோம். ஹேவ் ஃபன். சித்தி, அவன் வந்துட்டான். அஞ்சலி அவன் வந்துட்டான். ஷியாம் தம்பி, அத்தம்மா அவன் வந்துட்டான். என்ன பேசுற மனோரமா? யாரும் வரல, அங்க பாரு. ஆனா வாய்ஸ் நல்லா கேட்டுச்சுல்ல? எனக்கு இங்க எதுவுமே கேட்கல, உனக்கு புரியுதா? கேக்குது கேக்குது, இப்ப கூட எனக்கு ஹெலிகாப்டர் சத்தம் நல்லா கேக்குது. மா, அவன் வர போறது கார்ல. ஹெலிகாப்டர் சத்தம் உங்களுக்கு எங்க இருந்துமா கேக்குது? அஜய், let's go. ஓகேண்ணா. சின்ன, அது சரி, நீயே அவனை பார்த்து இப்படி பயப்படுற? சித்தி, பியூட்டிஃபுல்லா இருக்கிற என் தங்கச்சி பையன் ஃபாரின் ரிட்டர்ன் சென்னைக்கு வந்துட்டான். என் செல்ல பையன் கிருஷ்ணன் வந்துட்டான். சித்தி, வெல்கம் கண்ணா, வெல்கம். ஆனா சித்தி, ஏற்கனவே நான் வந்துட்டேங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து என்னன்னா, நீ முதல்ல சித்தி சித்தின்னு கூப்பிட்டது இவளுக்கு கேட்டது. அதுக்கப்புறமா நீ வெளிநாட்டுல இருந்து வாங்கின சூட்கேஸ்ல இருந்து நடந்து வர்றப்ப டப்பு டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு இல்லையா, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சோம். சித்தப்பா எப்படி இருக்கீங்க? யூனோ, இந்த இந்தியால இருக்கிற துறைகள் கூட ஆ? என்ன துறைகளா? என்னண்ணா சொல்றான்? துறைகளா? தரை கண்ணா, துறைன்னு சொல்ல மாட்டாங்க, தரை. ஓ யா தட்ஸ் இட். துறைகள் இல்ல தரைகள். இட்ஸ் இட். இங்க இருக்கிற தரைகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நடக்கும்போது சத்தம் வேற வருது. பாட்டிமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பா. வாவ் மாமா எப்படி இருக்கீங்க? அக்கா எப்படி இருக்க? சூப்பர் கூல். ஓகே. வாவ். Hey Chitti, look at you. You're looking beautiful. Gorgeous. And matching purple color saree. பார்க்கவே ரொம்ப பிரமாதமா இருக்கீங்க, பிரமாதமா. Oh, you naughty Krishna. I'm always like that, Chitti. And yes, by the way, இன்னில இருந்து என்ன எல்லாரும் கேக் என்ன கூப்பிடணும். Okay. Short and sweet.
கேகே. கேக்கேவா? வாட் எவர். சரிப்பா குறும்புக்கார கிருஷ்ணா, வந்த உடனே சித்தியை நீ கூப்பிட்ட. ஆமா, எங்க காணாம போயிட்ட? ஓ, என்ன சித்தப்பா, அதெல்லாம் என்ன கேட்காதீங்க. நான் ஊர் சுத்த போயிருந்தேன். வந்தது எங்க ஊர் சுத்த போனப்பா? ஊர் சுத்த போயிருந்தியா? ஓ இல்ல சித்தை, எனக்கு நீங்க கிடைக்கவே இல்ல. இப்பதான் எனக்கு புரியுது நீங்க ஊர் சுத்த போகல, வழி தவறி போயிட்டீங்கன்னு. ஓ எஸ், தட்ஸ் ரைட், லாஸ்ட். நான் எங்கேயோ போயிட்டேன், வழி தவறி போயிட்டேன், லாஸ்ட். யூ நோ சித்தை, மெயின் டோர்ல இருந்து மெயின் கேட் வர்றது இட்ஸ் so difficult. மனுஷங்க ரொம்பவே சிம்பிளா காணாம போயிடுவாங்க. இதுல இந்தியன் வீடுகள் இருக்கே, நைஸ், எனக்கு பிடிச்சிருக்கு. சோ கன்ஃபியூசிங். கதவு எங்கேயோ இருக்கு, எக்ஸிட் எங்கேயோ இருக்கு. அஜய், நம்ம காணாம போறதுக்கு நேரம் வந்துருச்சு. நம்ம காணாம போனா நல்லா இருக்கும். அக்கா, நாங்க 2 பேரும் கிளம்புறோம். ஹே வெயிட் a minute. Wabin, my brother, give me a hug. Come on. அஸ்வின், ஓ பாத்தியா, நான் வாவின்னு சொன்ன பொண்ணே உன் மூஞ்சி எப்படி மாறுதுன்னு. கோவம். கோபமா? வாவினுக்கு எப்பவும் கூபம் வந்துகிட்டே தான் இருக்கும். வர்றதுக்கு ஒன்றும் கஷ்டப்படல. கஷ்டமா? கமான் பாவின், கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல. பிசினஸ் கிளாஸ்ல ஜாமின் குடிச்சிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் மூவி வேற பாத்துக்கிட்டே வந்தேன். Then I go to sleep. அப்புறம் சென்னை ஏர்போர்ட்ல லேண்ட் ஆயிட்டேன். And then நீங்க சென்ட் பண்ண கார்ல உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் இங்க நேரா வந்துட்டேன். இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு பாவின்? Come on. Oh yes. ஆனா போன நான் உங்க மெயின் டோரை கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டேன். That's the problem. We should get going. Hey Warren, where are you going? Ajay, congratulations for your engagement. Thanks. Wow, give me a hug. You're so happy. Nice. And Bobin, congratulations for your... I'm really sorry, Bobin. I'm really sorry for... உன்னோட கல்யாணம் நின்னு போயிடுச்சு. But don't worry. உனக்காகையோ எங்கேயாவது ஒரு பொண்ணை நிச்சயம் காத்துக்கிட்டு இருப்பான் தான் எனக்கு தோணுது. Whatever. I gotta go. Take care. பவின், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பவின். சின்னா, நீ லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துருவல்ல? அது இருக்கட்டும், ஒன்னு சொல்லு. உன்னோட அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? Oh yes, Pachi, they are very fine. நல்லா இருக்காங்க. முடிஞ்சா நீங்களும் ஃபாரின் வரலாம்ல, to the Sydney. அப்புறம் பார்க்கலாம். அப்ப சரி, நீ போய் முதல்ல ரெடி ஆயிட்டு வா. கை கால் கழுவிட்டா முதல்ல ஏதாவது சாப்பிடு. Oh yes, Padima, why not? ஆமாப்பா, இப்ப நீ டான்ஸ் எல்லாம் வேற ஆடணும் தெரியுமா? Dance? கொஞ்ச நேரத்துல டீச்சர் வர போறாங்க. Send for dance சொல்லி தரவா? சங்கீதமும் கத்துக்கணும், டான்ஸும் ஆடணும். இது ஹெக்டிக் தான், கொஞ்சம் கஷ்டம்னு நானும் ஒத்துக்கிறேன். ஆனா ஆடிதான் ஆகணும். Oh, that's great. ஹரி பிரகாஷ், கொஞ்சம் இங்க வாங்களே. இந்த பேக்க உள்ள கொண்டு போங்க. நீ வாப்பா, உன் ரூம் எங்க இருக்குன்னு Oh காட்டுறேன். yeah, shall we go? பாப்பா. டைம் ஆயிடுச்சு. ஸ்ருதி இப்ப வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.